காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் திரிகோணாசனா. திரிகோணாசனா 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முடிந்த பிறகு 2வது சுற்று திரிகோணாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த திரிகோணாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்வோம். முதுகெலும்பு மற்றும் தோள்பட்டைகள் பலனடைகின்றன, வலுப்பெறுகின்றன. முதுகெலும்பு உட்புற இணைப்பு தசைகள் பலப்படுத்தப்படுகின்றன. கழுத்தையும் மார்பையும் பலப்படுத்துகின்றன. குறிப்பாக வளரும் பருவத்தினருக்கு மற்றும் இள வயதினருக்கும் இந்த ஆசனம் ஒரு சிறந்த நன்மையை அளிக்கக்கூடிய ஆசனமாக இந்த ஆசனம் இருக்குது. திரிகோணாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துள்ளது. முதுகெலும்பு மற்றும் தோள்பட்டைகள் பலம் பெறுகின்றன. முதுகெலும்பு உட்புற இணைப்பு தசைகள் பலம் பெறுகின்றன. கழுத்தையும் மார்பையும் பலப்படுத்துகின்றன. குறிப்பாக வளரும் பருவத்தினருக்கு மற்றும் இள வயதினருக்கும் ஏற்ற ஆசனமாக இந்த ஆசனம் கருதப்படுகின்றன. உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு திரிகோணாசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆச்சாரியர். இரண்டு கையிலும் ஹெல்மெட் அணிந்து ஆழ்ந்த மூச்சு. உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனத்தில் தொடர்ந்து தகுந்த ஆசிரியர் துணை கொண்டு அவரிடம் பயிற்சி பெற்று தொடர்ந்து செய்து வந்தோம்னால் உடம்பையும் மனதையும் நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். முடிஞ்சளவு ஏதோ ஒரு பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தோம்னா நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதுமாரி நம்ம உணவுலாம் எடுத்து வருவோம் இல்லையா, உணவுலாம் சில பேர்லாம் வேகமாக சாப்பிடுவாங்க. அந்தமாதிரி சாப்பிடாம நல்லா மின்னுவரோட நம்ம உள்ளணும். அப்போ தான் நம்ம உள்ளுறுப்புகள்லாம் மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கேயே நம்ம வாயிலேருந்து செரிக்கப்பட்டதுனால நம்ம உள்ளூர்களுக்கு வேலை செய்வதற்கு ஏதுவாகும். எளிதில் ஜீரணமாகிடும். முடிஞ்சளவு நம்ம நல்லா நல்லா உமிழ்நீரோட நம்ம கலந்து அனுப்பினோம்னா நம்ம உடம்பு நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உள்ளூருக்கு வேலைக்கு கம்மியாக கொடுத்தோம்னா நம்ம உடம்பு இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எளிதில் ஜீரணமாகிடும். ஆனால் முடிஞ்சளவு நல்லா போட்டு சாப்பாடெலாம் போட்டு விழுந்தாமல் நல்லா உமிழ்நீரோட நம்ம உள்ள அனுப்பினோம்னா நம்ம உடம்பு ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். இந்த உமிழ்நீர் நல்லா ஜீரண சக்தியை இருக்கக்கூடியது. உமிழ்நீர் சேர்ந்த சக்தி அதனால் முடிஞ்சளவு நல்லா உமிழ்நீரோட நம்ம சாப்பாடை உள்ள அனுப்பினோம்னா சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். ஆசிரியர்கள் வர்ணனையில் ஒரு சிறப்பான அல்லது மூலிகள் ஏதாச்சும் ஒரு தகவலை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவர்கள் வர்ணனைகள். நன்றி ஆர்ஜி அவர்களே. தினம் ஒரு செய்தி இதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒரு செந்நருவி அப்படிங்கிறவரை பற்றி ஒரு சின்ன தகவல்.
அந்த செய்யா முனிவருங்கிறவர் வந்து ஆசிரமம் அதற்கு வடற்புறம் செய்யுணருவி செடியும் உள்ள அதன் தண்டு சிவந்து இலை ஞாயிறுவி இலை போலும் இருக்கும். நம்ம ஞாயிறு இலை பார்த்துருக்கீங்களா, அந்தமாரியே இருக்கும். ஒரு சட்டியில் காரியத்தை போட்டு எரித்தும் முன்கூறிய செடியின் சமமூலத்தையும் துண்டுகளாக தேய்த்து வர செந்தூரமாகும். அதனை 10க்கு 1 செம்பிற்கு கொடுக்க 10 மாற்றமாகும். இது செந்தூரத்தை அனுபவித்து கொடுக்கும் சகல பிணிகளையும் தீர்க்கும். இது யார் சொல்லியிருக்காருன்னா கருவார்வாத காவியம் 700ங்கிற இதுலேருந்து வருது. செந்நாய் அருவி அப்படிங்கிறத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்ன போகர் மலை வடகம் அப்படிங்கிறவங்கலேருந்து இந்த மலையில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு நமக்கு கிடைச்ச தகவல், அந்த புக்கில் உள்ள தகவலை உங்களுக்கு பகிரணும்னு ஆசைப்பட்டோம். முன்கூறிய சுனைக்கு வடக்கு சரிவில் உள்ள பெருங்கானுள் செய்ய முனிவர் ஆசிரமமும் அதற்கு வடற்புறம் நாய் அருவி செடியும் உள்ளன. செய்நாய் அருவின்னு செடி உள்ளன. அதன் தண்டு பார்த்திங்கன்னா சிவந்த இலை ஞாயிறு இலை போல் இருக்குமா. ஒரு சட்டியில் வந்து காரியத்தை போட்டு எரித்தும் முன்கூறிய செடியின் சமூலத்தின் துண்டுகளாக தேய்த்து வர செந்தூரமாகுமா. அதனை 10க்கு 1 செம்பிற்கு கொடுக்கணும். இதை 10 துண்டு போட்டால் ஒரு செம்பை கொடுத்தோம்னா 10 மாற்றமாகுமா. அதுவே 10 மாற்றம் அடையுமா. இதை செந்தூரத்தை அனுபவித்து கொடுக்க சகல பிணிகளும் தீருமா. இப்படி தான் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு புக்கில் கிடைச்சது. உங்களுக்கு இந்த போகர் மலை வாகாடம் அப்படிங்கிற இடத்துல இந்த மலைக்கு போனால் என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு மலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி கிடைக்கிற தகவல் ஒரு புக்கிலேருந்து கிடைத்தது. இதில் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மலை ஏறுறதுல நிறைய பயிற்சி பெற்றிருப்போம். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இடையில ஒரு தகவலாக சொல்லுவோன்னு சொன்னோம். இதில் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஒவ்வொரு சித்தர்கள் அவங்க சொன்னது தான். நம்ம தான் சித்தர்கள்லாம் பார்த்துருப்போம். அவங்களாம் 100 வருடம் 1000 வருடம் 500 வருடம் வாழ்ந்துருக்காங்க. அதனால் வன்னி மரம், காயா மரம், சிவப்பு தூதுவளை செடிகள், எட்டி மரம், வெள்ளருக்கு மரம், பாப்பரப்பு புளிய மரம், சோம விருட்சம், மலை அரளி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறதாக கருவாழை மரம், கருமூமத்தை செடிகள், இதெல்லாம் திருமூலர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லை. திருமூலர் பாட்டு நிறைய எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்தமாரி விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்களில் தான் இப்போ இந்த கணக்கு வருஷம் இருப்பவல் செடி, நிறைய செடிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இருக்குது, இந்த புக்கில் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு சொல்லியிருக்கோம். சரி, மீண்டும் ஒரு நாளைக்கு ஒரு இதில் நல்ல செய்தியாக என்ன கொண்டு போய் சேர்ப்போம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த ஆசனத்தை செய்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆர்ஜி அவர்கள். திரிகோணாசனா 2வது சுற்று செய்து காமிக்க இருக்கிறோம். எளிய உடல் அழுத்த பயிற்சிகளை செய்து முடித்து திரிகோணாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜி அவர்களே. 2 கையிலும் சிம்மத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு. திரிகோணாசனா 2 சுற்றுகள் செய்து முடிக்கின்றோம். திரிகோணாசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பெற்றுத் தந்துள்ளோம். மகதிர்ச்சியும் தினம் ஒரு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடந்திருக்கோம். ஒரு 40 நாள் 45 நாளில் நிறைவேற்றி இருக்கிறோம். டெய்லி எங்களால் முடிஞ்ச அளவு டெய்லி ஒவ்வொரு ஆசனம் வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஏதாச்சும் சூழ்நிலை இருக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் வச்சு வைக்கிட்டு முடிஞ்சளவு உங்களுக்கு டெய்லி ஒரு சேனலை கொடுத்து ஏதோ டெய்லி ஒரு யோகா வந்து ஒரு அடிச்சு கொடுத்து டெய்லி ஒரு யோகா வந்து கொடுக்குறோம். மிகவும் பயனுள்ள ஆசனங்கள் தான் வழங்கிட்டுருக்கோம். முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனத்தை தொடர்ந்து பார்த்து
கருத்துக்கண்ணாயிரம் இந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். வணக்கம். இன்றைக்கி நடைபெற்ற ஒரு சம்பவம், அதை வெளிப்படுத்தலாங்கிற ஒரு இது, நிறைய விஷயம் சொல்லணுங்கிற இது இருக்குது, கருத்து இருக்குது. இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு உற்று நோக்கிறதுக்காக நம்ம வேளாங்கண்ணி இருக்குது இல்லைங்களா, மாதா கோயில், மிகப்பெரிய இடம் அந்த மாதா கோயில். அந்த மாதா கோயில் சுற்றி நல்ல பராமரிப்பு, நல்ல விஷயங்கள் உள்ள இடம், அவ்வளோ பெரிய விஷயங்கள். பக்கத்திலேயே கடற்கரை. அந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழிவுகள் தான் நீக்கப்படுது. அங்கேயும் கண்கூட அந்த மாதிரி தான் நடக்குது. இவ்வளோ பெரிய செலவு செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தில் நம்ம அரசாங்கத்துக்கு இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நம்ம சேனல் மூலிமா அந்த கோரிக்கை வைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, கழிவுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ கழிவுகள் அந்த ஆற்றுல போய் கலக்குது. அந்த இடத்துல தான் நம்ம மீனவர்கள்லாம் மீன் பிடிச்சி அந்த இடத்துல தான் கொண்டாந்து கழுவுறாங்க. அந்த மீன்லாம் ஏற்றுறாங்க, கரை ஏற்றுறாங்க. அந்த போட்டு எல்லாமே அதில் தான் நிற்கிது. நீங்கள் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன். அதை ஒளிபரப்புறதுக்கு எங்களுக்கு மனமில்லை. அதாவது இந்தமாரியும் அந்த மீன் கழுவுற இடத்துல அவங்க நாற்றம், அவ்வளோ நாற்றம் இருக்குது. அந்த மீன் அந்த மீனோட அந்த நாற்றத்தையும் சுவாசிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் பார்க்கும்போது என்ன கஷ்டம் இருக்குது, அந்த தண்ணி கடலில் கலக்கிறது முக்கிய தப்பில்லை. ஆனால் என்ன செய்யலாம், கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயம் நடந்துட போகிறதில்ல. அது அங்கே உள்ள பேரூராட்சிக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே உள்ள மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லாமல் இல்லை. யாரோ ஒருத்தவங்க அதை முன்னிறுத்திருக்கலாம் இல்லையா. பார்க்கும்போதே ரொம்ப மனம் வலிக்குது, மனம் வசைப்பாடுது. அதான் வலிக்குதுன்னு சொல்கிறேன். இதுதான் இது ஒரு இதயம் கனிந்த விஷயங்கள், ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்படிங்கிறது தான். நாம் கடற்கரை சுற்றினாலே கொஞ்சம் அசுத்தங்கள் இருக்குது. நம்ம மக்களும் அதை கொண்டு போய் இந்த கேரி பேக்கு, பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் தண்ணி, ஏன் நம்மளால் ஒரு இதில் டப்பி வேறு டப்பியில் எடுத்துகிட்டு போக முடியாதா? ஒரு 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம், தூக்கி விட்டேறோம். எவ்வளோ பெரிய கழிவுகள் தெரியுங்களா அதெல்லாம். கடற்கரை ஃபுல்லாக கழிவுகள் எல்லாம் நம்ம தான் ஏற்படுத்துகிறோம். அதை சுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்? சுத்தம் பண்ண நம்ம பார்த்துக்கிற வழிகள் நம்மளே ஏற்படுத்தலாம். அந்தமாரிலாம் கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் குப்பைகளை கையாளுங்க. அதாவது ஒவ்வொரு ஆளும் கையாண்டால் மட்டும்தான் அந்த குப்பைகள் சேராமல் இருக்கும். அதில் எல்லோரும் கவனம் செலுத்துங்க. நேரத்தை கருதியே சீக்கிரம் முடிக்கிறோம். நிறைய சொல்லணும். அங்கே போன நிகழ்வில் மிகவும் இன்றைக்கி வருத்தப்பட வேண்டிய நிகழ்வாக ஒரு நிகழ்வு இருந்துச்சு. இப்போ நான் போகிறேன்னா என்னோடய குப்பையை வெளியில் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் இருக்கும். நான் எப்படி கையாளுனா, சுருட்டி சில பேர் சின்ன ஒரு திங்கிறதுக்கு கொடுக்குறாங்க ஒரு இதில் அப்படின்னா, அந்த பேப்பரை கையில் சுருட்டி வச்சுருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல அங்கேயும் போட்டக்கூடாது. எங்கேயாச்சும் குப்பை தொட்டி இருக்கா, இல்லை குப்பை தொட்டி ஏதாவது எரிக்கிற இடம் இருக்கா, அந்த இடத்துல தான் போடுவேன். இல்லை வண்டியில் என் வண்டி கவர்லேயோ இல்லை என் பேண்ட் பேக்கெட் கவர்லேயோ வச்சுப்பேன். அப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஒவ்வொரு மனிதனோட இயல்பு. அந்தமாரி இல்லை, பரவாயில்ல. இந்தமாரி கடற்கரைக்கில் நிறைய இப்போ ரோட்டில் கூட ஓரளவுக்கு எல்லாம் அந்த பிரதமர் இதில் ஏதோ ஓரளவுக்கு சுத்தம் பண்ணுறாங்க. அந்தமாரிலாம் அங்கேயும் நிறைய சுத்தம் பண்ணுறாங்க. இதனால் நம்ம கொஞ்சம் கையாளும் விஷயங்களை சரியாக கையாள கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆர்ஜே அவர்கள் இப்பொழுது கருத்தை சொல்லி இறுதி கருத்தாக முடிச்சுக்கலாம். நன்றி ஆர்ஜே அவர்கள். இந்த கழிவு பொருட்கள்லாம் நம்ம முடிஞ்சளவு இந்த பஸ் ஸ்டாண்டு சாலையோரம்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், கேரி பேக் அதெல்லாம் நம்ம கிட்டே கண்டெடுத்து யூஸ் பண்ணுறோம். அந்த பழக்கங்கள் இல்லாமல் முடிஞ்சளவு குப்பை தொட்டி நிறையா இடத்துலாம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்போ வச்சுருக்காங்க. அதில் போட முயற்சி பண்ணோம். அது இல்லாமல் சிறு குழந்தைகள்லாம் அதை ஒரு இடத்துல குப்பையெல்லாம் குப்பத்தொட்டில் தான் போடுங்கிற வழக்கத்தோடு கொண்டு வரேன்னா நம்ம ஜென்ரேஷன் இப்படி தான் கண்ணாண்டான்னு போட்டு வளர்க்கட்டோம். நம்ம பின்னாடி உள்ளவங்கனாச்சும் நல்லா அந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் தான் போடணுங்கிற வழக்கத்தை கொண்டு வரணும். முடிஞ்சளவு நம்ம கேரி பேக்கெல்லாம் முடிஞ்சளவு தவிர்த்துட்டு நம்ம வீட்டிலேருந்து என்னென்ன நம்ம தண்ணி பாட்டிலாம் வெளில தான் வாங்குறோம். நம்ம முடிஞ்சளவு நம்ம வீட்டிலேருந்து இருக்கப்போலாம். தண்ணி பாட்டில் வெளில வாங்கலாம் தேவையில்லை. நம்ம வாழ்ந்துருக்க சூழ்நிலை நம்ம ஏரியாவில் தண்ணி அதிகமாக கிடைக்குது. நம்ம தான் கடையில் வாங்கணும் இல்லை. இப்போ நிறைய விஷயத்தில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தப்ப நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணி நம்ம பக்கத்துலேயே நமக்கு தண்ணியெலாம் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா வெளியில் நம்ம பாட்டில் வாங்கி தான் தண்ணி இது கொடுக்குறோம். அதெல்லாம் ரொம்ப காலம்லாம் ரொம்ப மாறிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சளவு இந்த குப்பையெல்லாம் வெளியில் நம்ம முடிஞ்சளவு இந்த சாலையோரம்லாம் நம்ம போயிட்டு போகாமல் இந்த குப்பை தொட்டில் கொண்டு நம்ம குப்பையெல்லாம் போட்டோம். முடிஞ்சளவு நம்மளாம்
சிறு குழந்தைகள்லாம் வந்து முடிஞ்சளவு இந்த எப்படி எப்படி குப்பையெல்லாம் எந்த போடணுமோ அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம் தொடர்ந்து பாருங்கள், பார்த்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியும் தினம் ஒரு யோகா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சியும் தினம் ஒரு யோகா சேனலில் நாளைக்கு நல்ல ஒரு ஆசனத்துடன் உங்களை தயாரிக்க காத்துக்கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.